அண்மைச் செய்தி கடலூர் கேஎன்பேட்டையில் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை தண்ணீர் பக்கெட்டில் விழுந்து உயிரிழந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குழந்தையின் உடல் மீட்கப்பட்டு கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். தற்போது இந்த சம்பவமானது எப்போது நடந்தது? குழந்தையின் வயது என்ன? குடும்பத்தினர் என்ன கூறுகின்றனர்? மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் கேஎன்பேட்டையை சேர்ந்தவர் சிவசங்கரன் ஞான சௌந்தரவிற்கு இரட்டை பெண் குழந்தை இருந்திருக்கு. 2 குழந்தைகளுக்கும் 1.5 வயது ஆகும் நிலையில இன்று காலையில பார்த்தோம் அப்படின்னா அதுல ஒரு குழந்தை தண்ணீர் பக்கெட் இருக்கிற பகுதியில போய் விளையாடிட்டு இருந்திருக்கு. அந்த குழந்தை திடீரென தவறி அந்த தண்ணீர் பக்கெட்டுக்குள்ளேயே விழுந்த நிலையில இந்த குழந்தையை அந்த பகுதியில பெற்றோர்கள் தேடி இருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தபோதுதான் தெரிகிறது அந்த குழந்தை தண்ணீர் பக்கெட்டுக்குள்ளேயே இறந்து கிடந்திருக்கிறது. இதனை கண்டு பதறி போன அவர்கள் அந்த குழந்தையை கடலூர் அரசு மருத்துவமனைக்கு உறவினர்களுடன் எடுத்து வந்தபோது அந்த குழந்தை ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனையிலே விழுந்து பிறண்டு அழுது வருகிறார்கள். தங்களது இரட்டை குழந்தையில் ஒரு குழந்தையை இழந்துவிட்ட அவர்கள் செய்வதறியாமல் தற்போது தவித்து வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து கடலூர் திருப்பாதிரிப்புலியூர் போலீசார் அந்த சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் கேஎன்பேட்டையில தண்ணீர் பக்கெட்ல விழுந்து ஒரு குழந்தை இறந்த சம்பவம் கடலூர் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.